வரலாறு திரும்புகிறது. ஒரு தன்னை வந்து அண்ணாவோட, எம்ஜிஆரோட கம்பேர் பண்றாரு. கண்டிப்பாங்க. அது பண்றது தப்பே இல்லைங்க. இவருக்கு இன்னொரு 30 வருஷம் ஆச்சுன்னா, இவர் எம்ஜிஆர் வயசாயிடுவார் சார். இன்னொரு 40 வருஷம் ஆச்சுன்னா, அண்ணாதுரை வயசாயிடுவார். இது என்ன பெரிய விஷயம் இருக்கு? வரலாறு எங்கேயுமே திரும்பாது. திரும்பாததுக்கு பேர் தான் வரலாறு. பாஸ்ட் டென்ஸ் தானே வரலாறு, ஹிஸ்ட்ரி. ஃபியூச்சரை போய் ஹிஸ்ட்ரின்னு சொல்ல மாட்டாங்க யாரும். வரலாறு எப்படி ப்ரெசன்ட் டென்ஸாக வரும்? வராது. சில வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, சினிமாவில் சொன்னப்பட்ட வார்த்தைகள், அதில் விசில் அடிக்கிறது, கை தட்டுறது, அதெல்லாம் நிஜ வாழ்க்கைக்கு ஒத்தே வராது. இவர் இன்னைக்கு பேசும்போது ஆக்சுவலாக நம்ம விஜய் அங்கிள், என்னுடைய விஜய் அங்கிள் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை அங்கிள்ங்கிறார். ஸ்டாலின் அங்கிள். ஸ்டாலின் அங்கிள்ங்கிறாரு. அப்போ நான் ஏன் விஜய் அங்கிள்னு சொல்லக்கூடாது? ஒரு 50 வயசான விஜய் 73 வயசான என்னை விட 2 வயசு சின்னவர் ஸ்டாலின். அவர் அங்கிள்ங்கிறாரு. இப்போ என்னோட ஒரு கொஞ்சம் சின்னவரான விஜயனா அங்கிள்ங்கிறேன், அவ்வளோதானே. ஒரு கேலி கூத்தா இல்லை? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரசியலில் வந்து ஒரு மரியாதையை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் இப்படி பேசுறது தப்பு, உங்களை கேள்வி கேட்குற இடத்துக்கு நான் வந்திருக்கேன், சொல்லுங்க அப்படி சொல்லிட்டு போங்க. அங்கிள்னு சொல்றது மரியாதை இல்லாத ஒரு வார்த்தையா? அங்கிள்ங்கிறது மரியாதை இல்லாத வார்த்தை. யார் யார் அங்கிள்னு சொல்லணும்னு இருக்கு இல்லையா? அது ஒன்று இருக்கு இல்லையா? என் பேரன் வந்து நான் வந்து என்னை அங்கிள்னு சொல்லுவானா? தாத்தான்னு தான் கூப்பிடுவான் என் பேரன். என் பையன் என்னை அப்பான்னு தான் கூப்பிடுவான் இல்லையா? சார்னு சொல்லுங்க. அது என்ன சார் கெட்ட வார்த்தையா? இல்லை மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொல்லுங்க, அது கெட்ட வார்த்தையா? அது என்ன அங்கிள்? இவர் என்ன அரட்ராயர் போட்டு வாயில் பல்லி மிட்டாய் வச்சுன்னு உட்காந்துருக்காரு அவர், இன்னொருத்தரை பார்த்து அங்கிள்னு சொல்கிறதுக்கு? அது நக்கல். இந்த நக்கல் சினிமாவில் கைத்தட்டல் கொடுக்கும் வில்லன் கிட்ட பேசினா. நிஜமாவே அடாடா என்னடா அது, இவரெல்லாம் போய் சிஎம் ஆகி ஐயோ தமிழ்நாடு என்ன கதியாகுமோங்கிற பயத்தை உண்டாக்கிடும் இந்த மாதிரி இவர் பேசுறது.